So hi friends, welcome back to Madhikam. நாம் நம்மளோட சேனலில் ஆஃப்டர் லாங் கேப்க்கு அப்புறம் இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ பரணி தீபம் அதுக்கு முதல் நாள். ஸோ பரணி தீபத்தன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு 5 விளக்கு ஏற்றணும் வெளியே. அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம குட்டி சார் பார்த்திங்கன்னா நான் பிளேட் வச்சுருக்கோம், பிளேட்டில் ஏதோ சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ளே வந்து எட்டி பார்ப்பார். நான் ஃப்ரிட்ஜில் பூவை எடுக்க போன உடனே வந்து வெளியே வருவார். சரி அங்கே போய் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணோடனே அங்கே ஏதோ சாப்பிட எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு வந்தார். நான் பூ எடுத்துகிட்டு இங்கே வரவும் ரிட்டன் வந்தார். ஸோ இது நல்ல ஒரு வீடியோவாக இருந்துச்சு, அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வெளியே பரணி தீபத்துக்கு விளக்கு வச்சுட்டு வீட்டுக்குள்ளே எப்பயும் போல் நம்ம எப்பயும் ஏற்றுற விளக்கு ஏற்றிட்டு கூடவே வந்து பஞ்சகாவிய விளக்கு ஏற்றிருக்கேன். ஒரு டிவைன் ஃபீலிங் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. யூஸ்வலாக கப் சாம்பிராணி ஊதுபத்தி ஏற்றுவோம், அதை தாண்டி இதை ஏற்றுனோன்னா இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா வாசமாக இருக்கும் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஏற்றிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டே ஈவினிங் கார்த்திகை தீபம். ஸோ கார்த்திகை தீபத்துக்காக ஈவினிங் வந்து வாசல் தெளித்து ஸ்டார் கோலம் போட்டுக்கிட்டேன். அதாவது நட்சத்திரம் போட்டு 6 நட்சத்திரம் வர மாதிரி கோலம் போட்டு அதில் வந்து ஓம்னு வந்து லெட்டர் எழுதிட்டு குத்து விளக்கு வந்து இந்த இயர் பெருசாக வாங்கியிருந்தேன், அதனால் அதை கொண்டு போய் வெளியே வச்சுக்கிட்டேன். ஆனால் அது வந்து அதுக்கு கீழே போடுற பிளேட் வந்து இன்னும் வந்து சரியான அளவில் வாங்கலை. ஸோ குத்து விளக்கு மட்டும் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து 27 சுட்டிக்கு எண்ணெய் திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆஸ் யூஷுவல் எப்பயும் ஏற்றுற விளக்கு வந்து வீட்டுக்குள்ளே ஏற்றி வச்சுக்கிட்டேன். ஏன்னா அது வந்து நம்ம பொழுதுறங்க விளக்கு ஏற்றி இருக்கணுங்கிறதுக்காக அது வந்து எப்பயும் ஏற்றுறது ஏற்றி வச்சுருக்கேன். ஸோ சாரை வந்து தூங்க வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம விளக்கு போகிறத விட மாட்டார், நம்ம கொஞ்சம் கவனிக்க தவறினாலும் அவர் வந்து சுட்டுக்குவார். ஸோ அதனால் அவரை தூங்க வச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அவரை கூட்டிகிட்டு வந்து காட்டிக்கலாம்னு சொல்லிட்டேன். அவங்க அப்பா இன்னைக்கு இல்லை ஆக்சுவலாக. ஸோ 6 மணிக்கு கரெக்டாக திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றினதுக்கப்புறம் நானும் வந்துட்டு வெளியே குத்து விளக்கு ஏற்றிட்டு 5 டிவி போட்டு வச்சுருந்தேன். ஸோ 5 டிவி வந்து ஏற்றிட்டு கூடவே வந்து இன்னொரு குத்து விளக்கு ஏற்றி வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வெளியே இருந்து உள்ளே கொண்டு போயிட்டு ஏற்றணும். அதுக்காக உள்ளே ஏற்றுற விளக்கு ஆக்சுவலாக ஏற்றுறது வந்து கணக்கு கிடையாது, அதை தாண்டி மீதி எல்லா விளக்கு ஏற்றுறது தான் வந்து நம்மளுக்கு கணக்கு. அதனால் தீபம் வந்து 5 தீபமும் ஏற்றிட்டு சுட்டியெல்லாம் வந்து கடைசியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 தீபம் வந்து ஏற்றிருந்தேன். ஸோ வந்து நம்ம 3 நாள் வந்து தீபம் வைப்போம். ஃபஸ்ட்டு பரணி தீபம், அதுக்கப்புறம் கார்த்திகை, அதுக்கப்புறம் நாட்டு கார்த்திகை. 3ஆவது நாள் வந்து விளக்கு வைக்கணும். ஸோ 3ஆவது நாள் கூட சுட்டி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 3ஆவது நாளும் 2ஆவது நாள் வந்து குத்து விளக்கு வச்சுட்டு கூடவே வந்து ஒத்தப்படையில் விளக்கு வைக்கணும். 27 நட்சத்திரத்துக்கும் 27 விளக்கு, அதோடு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எத்தனை ப்ளஸில் ஒத்தப்படையில் வந்து கணக்கு வச்சுக்கலாம். ஸோ கூட வந்து ஒரு துணை விளக்கு குத்து விளக்கு ஏற்றிட்டு அதை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டு பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மீதி எல்லா சுட்டியுமே ஏற்றி வரிசையாக வீடு ஃபுல்லாகவே வச்சேன். ஆக்சுவலாக வந்து 27 சுட்டி தான் ஏற்றிருந்தேன். குத்து விளக்கு எப்போ ஏற்றுற விளக்கு இல்லாமல் மொத்த கணக்குக்கு 31 ஆச்சு. ஏன்னா வந்து நிறைய வச்சுட்டு தம்பியை கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அவன் கண்டிப்பாக போய் எதையாச்சும் இழுத்து சுட்டுக்குவான். அதனால் வந்து நம்ம வந்து ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 27 சுட்டி மட்டும் ஏற்றிட்டு 2 நடையிலும் முக்கியமான இடத்துல ஜன்னல் கதவு இந்த மாதிரி இடத்துல மட்டும் வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் 6:20 வரைக்கும் வந்து காற்று அந்த அளவுக்கு இல்லை, நல்லாவே விளக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காற்றும் ஆரம்பிச்சிருச்சு, அதே நேரம் மழை தூறலும் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து விளக்கு எல்லாமே வந்து அணைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கு மூலம் நம்ம போய் தம்பியை கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவன் தூங்கிக்கிட்டு இருந்தான். அவன் தூக்க கலக்கத்தோடையே தூக்கவும் அவனுக்கு முழிப்பு வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவனுக்கு வந்து மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு. அப்செட் ஆனதுனால அதனால் சரியாக வந்து தூங்கி எந்திரிச்சு அந்த உடனே வந்து அந்த பெல்ட்டாக தீபத்தெல்லாம் பார்த்தேன். எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல மைண்டில் இருக்கும். எந்திரிச்சு வெளியே வந்துட்டு அந்த தீபத்தெல்லாம் பார்த்தோம், ஆச்சரியமாக பார்த்தான். அதுக்கப்புறம் முக்கோணம் வெளியே வெடிச்சதை பார்க்கும்போது அவனுக்கு கொஞ்சம் பயமாகிடுச்சு. பயமாகிட்டு நல்லா அழுக ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதுக்கப்புறம் எந்த வீடியோஸும் என்னால் ஷூட் பண்ண கூட முடியல. என்னோடய கார்த்திகை தீபம் வந்து இப்படி தான் ஒரு குட்டியாக ஒரு செலிப்ரேஷனில் முடிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க இல்லாதனால தம்பியை வச்சுட்டு அந்தளவுக்கு பண்ண முடியாது. ஸோ ரிஸ்க் எடுக்க வேணான்னு ரொம்ப சிம்பிளாக கார்த்திகை தீபம் முடிஞ்சிருச்சு. ஸோ தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.